இலவசங்கள் அள்ளி கொடுக்கறது எல்லா கட்சியும் தாங்க பண்றாங்க. எல்லாருமே அந்த மாதிரி ஒரு முறைக்கு இறங்கிட்டாங்க. ஒண்ணு. அடுத்தது இலவசங்கள் வாங்கிட்டு மக்கள் ஓட்டளிக்கிற அளவுக்கு அவங்கள இந்த நாட்டை வச்சிருக்கிறது, அதுவும் இந்த கட்சிகளோட ஃபெயிலியர் தான். மக் மக்கள் மேல நம்ம இது மக்கள் பண்ணுவாங்களா அப்படின்றதை இப்ப எல்லாரும் ஒண்ணா பண்ணும்போது ஏதோ ஒண்ணு எதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு இருக்கிறவங்களுக்கு போடத்தான் செய்வாங்க இருக்கிற ஓட்டை. போட வராமலே இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனா இந்த நிலைமையில நாட்டை வச்சிருக்கிறது இத்தனை நாள் நம்மளை ஆண்ட இந்த கட்சிகளோட ஃபெயிலியரை தான் இங்க காட்டுது. இனியும் மக்கள் இலவசங்கள் வாங்கி தான் வாழணும் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம நாட்டு 70 வருஷம் 75 வருஷம் ஆகவிட்டும் வச்சிருக்காங்கன்னா நம்ம அரசியல்வாதிகள் தான் இதுக்கு காரணமானவங்க. இன்னும் இது தொடர்ந்தால் இந்த இலவசங்கள் கொடுத்ததுனாலேயே அழிஞ்சு போன நாடுகள் உண்டுங்க. அதனால அதுக்கப்புறம் அங்க யாருமே ஒண்ணுக்கும் இது இல்லாம இந்த இலவசங்களை வாங்கியே வாழ்ந்து கடன் சுமை நாட்டோட கடன் சுமையும் ஏறிடும்ல. இது என்ன அப்படியே தாராளத்துல புழங்கிட்டு இருக்கதா? லட்சக்கணக்கான கோடிகள்ல கடன்ல இருக்கு தமிழ்நாடு. இன்னும் இது இலவசங்கள் கொடுத்துருந்தா இதே எத்தனை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் கொடுக்காம இருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இவங்களுக்கு இன்னும் அவங்க ஓய்வூதியங்கள் வழங்கப்படலை. இந்த மாதிரி 1000 இருக்கும்போது இலவசம் அள்ளித்தரோன்றது தவறான ஒரு கொள்கை. அதுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னா அதை விட ஒரு கேவலம் கிடையாது.